வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை, பௌர்ணமி, இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போது மேச ராசிக்கு இந்த வார ராசி பலனில் திங்கட்கிழமை 10ஆம் வீடாக இருக்கிறதுனால ஒரு அற்புதமான முன்னேற்றம் மேசராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை வெற்றிகரமாக அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு, தொழில் முன்னேற்றம் எல்லாமே ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, இதெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கும். பிறகு 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி புதன்கிழமை, இந்த 2 நாட்களில் மேசராசிக்கு 11ஆம் வீடாக வருது கும்பராசி. ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், தொழிலில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும், அதில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அதில் நிறைய லாபம், நன்மைகள், வருமானம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு நாளாக இந்த நாட்கள் பயன்படுகிறது. பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் செலவு வேண்டாம். மனக்குழப்பங்கள் இருக்கும், வீண் சிந்தனைகள், வீணான சிந்தனை, வீண் மனநிலை, குழப்பம், இதையெல்லாம் தவிர்த்து விட்டு எது முக்கியமோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து முயற்சி செய்தால் போதுமானது. பல இடங்களுக்கு சென்று ஒரு அலைச்சல் ஏற்படலாம், நிதி பற்றாக்குறை வரலாம். அதனால் ஒரு ஏமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை கண்ணும் கருத்துமாக மனக்குழப்பம் இல்லாமல் செய்து அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சஷ்டி, நல்ல நாள். முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தெய்வீக அனுகூலம் கிட்டும், தேக ஆரோக்கியம் இருக்கும், ஆடை ஆபரணங்கள், மக்கள் செல்வாக்கு, பாராட்டு, பேரும் புகழும், பதவி உயர்வு, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். பூமி யோகம் இருக்கிறது. வீடு, நிலம், இது போன்ற விஷயங்கள் வெற்றிகரமாக சாதகமான பலனை கொடுக்கும். ஆகவே மேச ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள்லேயே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், பிறகு ஞாயிறு போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றம், வெற்றியும் சாதகமான பலன் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன். 19ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி, இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் கை நழுவி போகும். அதனால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அதிர்ஷ்டம் இல்லை, இந்த விஷயம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடாமல் பின்னோக்கி போகாமல் முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைக்கி செய்கிற முயற்சி நாளை வெற்றியாக கூட மாறலாம். ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பி முயற்சிப்பது வெற்றியை கொடுக்கும். பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 21ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது,
வேலையில் கடுமையாக உழைத்து உயர்வான பலன் அடைகிறது. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது. இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு லாபஸ்தானமான நாள். தொட்டதெல்லாம் தொடங்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், நல்ல புத்திசாலித்தனம் மேலோங்கும், தொழிலில் நல்லதொரு ஆர்டர்ஸ் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கி அது லாபகரமான முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது நல்ல சிறப்பான நாட்களாக அமையும். இந்த நாட்களில் ரிஷபராசிக்கு 12ஆம் வீடாக வருது. நிறைய செலவுகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். அதனால் செலவுகளை எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஒரு பேர் வாங்கணும், நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நிறைய சேவைகளும் செலவுகளும் அதிகரிக்கும். அது முக்கியமான செலவுகளுக்கு பயன்படுத்திவிட்டு தேவையில்லாத செலவுகளை எல்லாம் தவிர்த்து சுப செலவாக மாற்றி அதே நேரத்தில் வீண் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஒரு ஏமாற்றத்தை தரலாம். அதனால் பயனுள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும். ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சரியான நேரத்தில் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்திடல் நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். அது ரிஷபராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய மதிம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணி வரைக்கும், 19ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது. மிதுன ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பம், எதிர்மறை எண்ணங்கள், தடுமாற்றம் வரலாம். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறது. ஒரு மன தெளிவுக்கு உடனே வந்து விடுவீர்கள். நல்லதொரு முன்னேற்றமும் இருக்கும். மிதுன ராசிக்கு சூரிய பகவான் 3ஆம் வீட்டுக்கு வந்ததுனால இந்த வாரத்தில் புதிய புதிய முன்னேற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். பிறகு 19ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 21ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் பின்னோக்கி போகும். நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம். இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக கூட மாறலாம். அதனால் விடாமுயற்சி, தொடர் முயற்சி தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். எதையும் எதிர்பார்க்காமல் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக அமைகிறது. உழைப்பு உயர்வான பலன் கொடுக்கும். பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் அதிகரிக்கும். நல்ல புத்திசாலித்தனம் மேலோங்கும். தொழில் முன்னேற்றம் இருக்குது. புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. வியாபாரம் அற்புதமான முறையில் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெறுவது, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது. இப்படி நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 25 ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்து சிறப்பான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. இந்த நாட்களில் சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் மிதுன ராசிக்கு மேச ராசி 11ஆம் வீடாக வர்றதுனால நல்ல லாபஸ்தானமான நாளாக இருக்கும். பூமி யோகம் சாதகமாக இருக்கிறது. வீடு, நிலம் போன்ற செய்திகள், விஷயங்கள் வெற்றி பெறும். எதை செய்தாலும் ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நன்மை அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். பேரும் புகழும், மக்கள் செல்வாக்கு, பாராட்டு
கிடைக்கும். நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வாரத்தினுடைய பிற்பகுதியிலும் இறுதிக்கட்ட நாட்களிலும் நிறைய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கிறது. கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன் திங்கக்கிழமை நாள் 19ஆம் தேதி பௌர்ணமி இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் நடக்கக்கூடிய நல்ல நாள். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய உயர்வான பலன் தரக்கூடிய நாள். வீட்டில் மகிழ்ச்சியும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் இருக்கும். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கூட்டு தொழில் சிறக்கும். பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் மனக்குழப்பமடைய வைக்கலாம். டென்ஷன் படபடப்பு இருக்கும். நிதானமும் பொறுமையும் தேவை. மனக்குழப்பமடையாமல் கவலைக்கு இடம் கொடுக்காமல் ஒரு மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். இந்த நாட்கள் மீன ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் கை நழுவி போகலாம். சிறு சிறு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராமல் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பினால் நல்லதொரு முன்னேற்றகரமான விஷயங்கள் நடக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அந்த நாட்களை நகர்த்தி செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. புதிய தொழில் தொடங்கிறது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. பதவி உயர்வு போன்ற நல்லதொரு முன்னேற்றம் அமையும். மக்கள் செல்வாக்கு பாராட்டு எல்லாம் சிறப்பானத நாட்களாக இருக்கும். பூமி யோகம் இருக்குது. நிலம் வீடு போன்ற விஷயங்கள் வெற்றி பெறும். நல்லதொரு நாளாகவே அமைகிறது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அந்த நாட்களில் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. ஆகவே கடகராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள்லையும் இறுதி கட்ட நாட்கள் சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் சாதகமான பலனை கொடுக்கும். கடுமையாக உழைத்து சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து ஒரு நிரந்தர தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய நாட்களாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உடனே இருந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுவார்கள். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாட்களாக அமைகிறது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாகவே அமையும். பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மனசு கொஞ்சம் தடுமாற்றம் குழப்பம் அடையலாம். ஆகவே மன உறுதியோடு மன கவலை இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமையும் நிதானமும் தேவை. நல்ல புத்திசாலித்தனத்தோடு சிந்தித்து யோசித்து நிதானமாக செயல்பட்டால் அந்த நாட்களை சரியான நாட்களாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது.
சிம்ம ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. முன் கோவப்பட வேண்டாம், வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், தடைபடலாம், தாமதமாகலாம். ஆகவே வாய்ப்பே இல்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றி தரும், கடின உழைப்பு உயர்வை கொடுக்குங்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் நம் கடன் பணி செய்வது கிடப்பது என்று கடமைக்காக கண்ணும் கருத்துமாக உழைத்தால் அந்த நாட்கள் இனிதான நாட்களாக அமைந்துவிடும். ஆகவே சிம்ம ராசி பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் தொடக்க நாட்களில் ஒரு சில நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்ல சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய முன்னேற்றகரமான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. இந்த நாட்களில் கொஞ்சம் மன குழப்பம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், கொஞ்சம் மன சோர்வு இருக்கும். ஆகவே மனசில் எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஒரு அக்கறையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மன உறுதி தேவை. பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். நிரந்தர பிரச்சனை தீர்வுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் பெறும். துன்பங்கள் விலகும், கஷ்டங்கள் மறையும், எதிர்ப்புகள் விலகும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாகவே அமைகிறது. 22ஆம் தேதி வியாழக்கிழமை, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசி 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நல்ல புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் விளங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். பல பேருக்கு ஒரு வழிகாட்டுதலாக குருமாராக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மகிழ்ச்சிகரமான சேவை செய்யக்கூடிய நாளாக அமையும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. மேச ராசியில் சந்திரன் வர்றது. இந்த நாட்களில் கன்னி ராசி 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பேரும் புகழும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் அறுபாடுபட வேண்டியது இருக்கும். மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டியது இருக்கும். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் இடையூறாக இருக்கும். எதை கண்டு கவலைப்படாமல் மன உறுதியோடு, மன அழுத்தம், மன சோர்வு இதைக்கெல்லாம் இடம் கொடுக்காம அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக இனிதான நாட்களாக வைத்துக்கொள்வது நல்லது. ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நன்மை தருகிற பயனுள்ள நாட்களாக, வெற்றிகரமான நாட்களாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அப்படி முயற்சி செய்கிற போது சிறு சிறு தடைகள் வரும், தாமதங்கள் வரும், இடையூறுகள் வரும். சிறு சிறு தோல்வி கண்டு அஞ்சாமல் எதையும் முயற்சி செய்யும்போது அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமுயற்சி வெற்றியை தரும். வாகனத்தில் செல்லுகிற போது சரியான இடத்திற்கு கவனமாக சென்று அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. பயணங்களில் சிறு சிறு இடையூறுகள் வரலாம். பார்த்து கவனமாக வெற்றிகரமாக சென்று திரும்புவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணி முதல் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 21 புதன் இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாட்கள், மன விரக்தி, மன சோர்வு ஏற்படும். ஆகவே மனதில் ஒரு உறுதியோடு, மனக்குழப்பம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் அந்த நாட்களை வைத்துக்கொள்வது நல்லது. எதை செய்தாலும் ஒரு ஆர்வமாக, பிரியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக
ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது, துலாம் ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. நல்ல நாள், வெற்றிகரமான நாள். பலவிதமான நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து நிறைய விஷயங்களை வெற்றியாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய பிரச்சனைகளை சரி செய்து ஒரு வெற்றிகரமான பாதையில் செல்லக்கூடிய நன்மை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது நல்ல சிறப்பான நாட்களாக இருக்கும். ஆகவே இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கன்னிராசி, துலாம் ராசிக்கு 7ஆம் வீடாக வருது மேச ராசி. வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மேச ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சிறக்கும், மனசு தெளிவாக இருக்கும், உள்ளம் எல்லாருடைய தேவைகளையும் நன்கு புரிந்து அவர்களுக்கு சேவை செய்து அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. பங்குதாரர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். வாகன யோகம் இருக்கிறது. நல்ல நாளாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமும் இந்த நாட்களில் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. ஆகவே துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களும் இறுதிக்கட்ட நாட்களும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 19ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி, இரவு 9 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமையும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் ஈடேறும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பேரும் புகழும் பதவியும் வந்து சேரும். பெருமைக்குரிய மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும். உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 21ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தோல்விகள் வரலாம், இடையூறுகள் வரலாம், தடைகள் தாமதங்கள் வரலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்கி விடாமல் உரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து முன்னோக்கி செல்வது நல்லது. விடாமுயற்சி நிறைய வெற்றியை கொடுக்கும். வாகனத்தில் செல்கிற போது சரியான நேரத்தில் கண்ணும் கருத்துமாக சென்று திரும்புவது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. மற்றபடி 22ஆம் தேதி வியாழக்கிழமை, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வருது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனக்குழப்பம், மனசோர்வு இதெல்லாம் வந்து போகும். ஒரு விரக்தி நிலை ஏற்படும். நிறைய சிந்தித்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய, கவலைப்படக்கூடிய நாளாக அமையும். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்காமல் மனசை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இயல்பாக வச்சுக்கிறது நல்லது. ஆகவே மனக்கவலைகளிலிருந்து விடுபட்டு சந்தோஷமான நாட்களாக வைத்துக்கொள்வதும் நல்லது. பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. நீண்ட நாள் எண்ணங்கள், பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். உடலில் சிறு சிறு உபாதைகள் இருந்தாலும் அந்த நாட்களில் ஒரு நிரந்தர தீர்வுக்கு வரும். தைரியம் பிறக்கும். எதிர்ப்புகளில் விலகும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களில் போராடி அதை வெற்றியாகி சூடக்கூடிய நாளாக அமையும். இடம், பூமி போன்ற பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வரும். வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கட்கிழமையும், இறுதி கட்ட நாட்களான இந்த வாரத்தில் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சாதகமான வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 19ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி, இரவு 9 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய பங்கெடுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதிர்காலத்தை பற்றி, குடும்ப முன்னேற்றத்தை பற்றி
நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி யோசனை சொல்லுகிற போது முன்கோவப்படாமல், அவசரப்படாமல், வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காம அமைதியாக பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. யார் மீதும் கோபத்தை காட்ட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மற்றபடி அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்தால் போதும். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 21ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 3ஆம் வீடாக அமையுது. நல்லதொரு முன்னேற்றமோ, உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் எளிதாக ஈடேறக்கூடிய நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இந்த நாட்களில் சிறப்பான நாட்களாகவே அமையும். பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி, சுபமுகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. பயணங்கள் மேற்கொள்ளும் போது பிரயாணங்கள் கொஞ்சம் கவனமாக சரியான நேரத்துக்கு சென்று காரியங்களை கச்சிதமாக முடித்து திரும்புவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள் வரலாம். அதை சமாளித்து முன்னேறவும். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தோல்வியை கண்டு பின்வாங்காமல் கொஞ்சம் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். மற்றபடி 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. மேச ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனசோர்வம், மனக்குழப்பம் இதெல்லாம் வந்து போகும். ஆகவே மன உறுதியோடு செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். எதையும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, பிரியமாக, ஆனந்தமாக அந்த நாட்களை நகர்த்தி வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு நல்ல ஆர்வமாக ஈடுபட்டு அதில் கண்ணும் கருத்துமாக பிரியத்தோடு அந்த நாட்களை இனிதான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. மனதில் குழப்பம் வேண்டாம். ஆகவே தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மதிம நாட்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் வெற்றிகரமான பயனுள்ள நாட்களாக பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் போன்ற முன்னேற்றங்கள் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் போன்ற தோற்றப்பொழிவு இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். கடவுள் வழிபாடு அதிகரித்து மனதை தெளிவாக வைத்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 21ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். ஆகவே வாக்குறுதிகளை நிதானமாக வைத்து கொள்வது நல்லது. பேச்சில் கொஞ்சம் குறைவாக வைத்து செயல்பாட்டை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. யாரிடமும் முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல், வாக்குவாதத்தில் வீண் விவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. வீடு, அலுவலகம் போன்ற விஷயங்களில் பணியாற்றும் போது கொஞ்சம் பொறுமை முக்கியம். கோபம் வேண்டாம். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதை நிதானமாக செயல்படுத்துவது நல்லது. பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றிவேல் வெற்றியும், சந்தோஷம், மகிழ்ச்சியும், பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பெருமைக்குரிய காரியங்களை செய்து பாராட்டு பெறக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கெல்லாம் எளிதாக ஈடேறும் நல்ல முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதை கண்டு பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்தில் சென்று வருவது நல்லது. பயணங்களில் அதிக கவனம் தேவை.
ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள்லையும் மதிம நாட்கள் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. கும்பராசி இந்த வார ராசி பலன் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், சிக்கனம் தேவை. அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படலாம், அதை ஏமாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. செலவுகள் சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும், வரவுக்கேற்ற செலவு இருக்கும். பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் கும்பராசியிலே சந்திரன் வர்றது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. மனசு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாட்களாக, பெருமை தரக்கூடிய நாட்களாக, உழைப்பால் உயரக்கூடிய நன்மை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசி 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம், அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும். மற்றபடி 24ஆம் தேதி சனிக்கிழமை 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 3ஆம் வீடாக அமைகிறது. பேரும் புகழும் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பூமி யோகம் இருக்கிறது. வீடு நிலம் போன்ற விஷயங்கள் வெற்றிகரமான சாதகமான பலனை கொடுக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் எளிதாக ஈடேறும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஆகவே இந்த வாரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மதிம நாட்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்களும் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் வெற்றிகரமான பயனுள்ள நன்மை தருகிற நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 19ஆம் தேதி பௌர்ணமி திங்கட்கிழமை நாள் இரவு 9 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்குது. 11ஆம் வீடு. வெற்றியும் லாபமும் கிட்டும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிட்டும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி புதன்கிழமை கும்பராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், சுப செலவாக பார்த்து கொள்வது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம், ஏமாற்றங்கள் வரும். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு பயனுள்ள அலைச்சலை முன்னெடுப்பது நல்லது. மற்றபடி ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை மிக சரியாக செய்து வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 22ஆம் தேதி வியாழக்கிழமை 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல புத்திசாலித்தனம் மேலோங்கும். நல்ல வெற்றிகரமான நன்மை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். ஆகவே குடும்ப வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. முன்கோவப்பட வேண்டாம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம், வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம், பொறுமை முக்கியம், அமைதி மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும், நிதானம் தேவை. மற்றபடி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள்லையும் மதிம நாட்கள் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் பயனுள்ள நாட்களாக வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.